வணக்கம். எல்லோருத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? சிவபெருமான் அருளால் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் தான். எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா மாதிரி எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி அமைஞ்சிட்டாரு. அது கடவுள் கொடுத்த ஒரு தண்டனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன பாவம் செஞ்சனோ, போன ஜென்மத்தில் நான் செஞ்சனோ இல்லை எப்படி வந்ததோ அது எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு கல்யாண வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேத்துக்குள்ளேன்னு இல்லை, அந்த சாக்கடையில் இருக்கும் பாரு, சாக்கடையில் சேரு அது அந்த மாதிரி அதுக்குள்ளேயே இருந்து நான் வாழ்ந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப சுத்தமாக இருப்பேன், நான் நீட்டாக நல்லா இருப்பேன். அதெல்லாம் எங்கள் அம்மா பழக்கி கொடுத்ததா, எப்படி இருக்கணும், எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலின்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ண அதை பண்ணி இது பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏதோ துணி எல்லாம் நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்ததுனால அது அப்படியே எனக்கு வந்துருச்சு. அதனால் அந்த சாக்கடைக்குள்ளேயே இருக்குனால முடியல, மூச்சு விட முடியல. ஒரு மாதிரி டிப்ரெஷன் அப்போவே ஆயிடுச்சு. இப்போ இல்லை, அப்போவே ஆயிடுச்சு. ஒரு 28, 27 அதுலேருந்து ஓவர் 27 30, 35 வரைக்கும் செம்ம டார்ச்சர். எனக்கு வயசு 18 கல்யாணம் பண்ணி 35 வரைக்கும் செம்ம டார்ச்சர். உட்காந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், எது பண்ணாலும் குத்தம் தான். துணி ஏதோ காஞ்சிட்டு இருக்கு, கீழே விழுந்துருக்கும் வெளியில். அந்த துணியை எடுத்து போய் கைத்தில் போட்டு வரலான்னு போவேன். அப்போ சாதாரணமாக எழுதிக்கிட்டே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இல்லை புக்கு படிச்சுட்டு ஏதோ ஒன்று இருப்பா அப்படி. அப்போ எதுக்கு வெளியே போனேன்? இப்போ யார் சைட் அடிக்க போனேன்? வெளியே எதுக்காக போனேன்? எவனா வரணும், அந்த டயத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தானா? எந்த டயத்தில் வர்றது? அங்கே ஃபோன் இருந்தால் தானே, ஃபோன் இருக்குதா, வெங்காயம் இருக்குதா, ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இதில் ரொம்ப அதை கேட்குற வார்த்தை அடிக்க மாட்டேன். அப்படி கேட்குற வார்த்தை இருக்குது பாருங்களேன், அந்த வார்த்தை சொல்லி மாளாது. அந்த கேட்கும்போது இருக்கிறபோது அப்படியே என்னதானே இதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒடிச்சுக்கிட்டு அப்படியே செத்து போயிடலாமான் இருக்கும். அந்தளவுக்கு இருக்கும். ஒரு செகண்ட்லேயே சுருக்கியே கழுத்தை பிடிச்சி பிச்சுக்கலாமான் இருக்கும். எதுக்குடா அந்த உயிர் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, பிள்ளைங்க 2 ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் மேலே அளவுக்கு அந்த அன்பு வச்சுருந்தேன். அது எனக்கு வயசில் மூத்துருக்கட்டும் இழச்சிக்கிட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா அம்மா பண்ணி கொடுத்தாங்களா, ஓகே இந்த வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் செம்மையாக அன்பு வச்சுருந்தேன். நல்லா தான் இருந்தேன். அது அவருக்கே தெரியும், சொல்லியிருக்காரு. நல்லா தான் அன்பு வச்சுருந்தேன். தண்ணி போட்ட இதில் சில இதில் நான் பேசியிருப்பேன், நானாக பேசலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன். அப்படி 20 வருஷம் வரைக்கும் இந்த கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் வரைக்கும் அவர்கிட்ட வாழ்ந்ததில் ஒரு 5 வருஷம் அம்மா வீட்டு இருந்த மாதிரி போயிருக்கேன். ஒரு 15 வருஷம் தான் அவர்கிட்ட கரெக்டாக தான் வாழ்ந்துருப்புன்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கு இருப்பேன், 1 மாதம் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அவருக்கு போயிருப்பேன். அந்த மாதிரி இருக்கப்போ 20 வருஷம் என்கிட்ட பாசமாக இருந்தேன். அதுக்கு மேலே உனக்கு பாசம் என் மேலே உனக்கு இல்லை, போயிடுச்சு அப்படின்னாரு. அது எதனால் போயிருக்கும் சொல்லுங்கள்? எதனால் அந்த பாசம் போயிருக்கும்? எங்கள் சின்ன பொண்ணு ஒரு நாள் எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எது பார்த்தாலும் தண்ணி போட்டு பக்கத்து வீட்டில், அந்த வீட்டில், இந்த வீட்டில் தெரியக்கூடாது. நான் யோசிப்பேன், தண்ணி போட்டால் தொலைட்டோம், யாருக்கும் கேவலப்படுத்தாமல் தெரியாமல் இருக்குமோன்னு நினைப்பேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவார். டமார்னு கொண்டு வந்து வண்டியை கேட்டில் இடித்து கீழே போடுவார். வேணும்னே போட்டு அப்படி மேலே ஏறி வருவோம். அப்படி என்னெல்லாம் பண்ணிட்டு தெரியுங்களா? அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே சொல்லுவாங்க, உங்கள் வண்டி கீழே இருக்குது அவர் அப்படின்பாங்க. வந்தாலே தெரியுமே வீட்டுக்குள்ளே கதவை திறந்து விடுவேன். ஐயோ அப்படி மண்டை பிடிச்சிக்குவேன். ஒரு 12 பேர் காலையில் போனாங்கன்னா ஃபைனான்ஸ்னால் காலையில் நேரத்தில் போவாங்க. ஒரு 10, 10:30, 11 வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். 12 மணி வரைக்கும் ஓகே பார்த்துக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் எப்படின்னா மன திருப்தியோ ஓரளவுக்கு பரவாயில்ல, வந்துடுவார். 11 ஆகும்போதே எனக்கு இங்கே வயிற்றில் அப்படியே உலட்ட ஆரம்பிச்சிடும். என்னடா என்னையும் அறியாமல் டக்கு டக்குன்னு உலட்டுற மாதிரியே தோணும். என்னடா இப்படி போகுதே அப்படின்னு மனசுக்குள்ள இருப்பேன். 12 ஆயிரும். 12க்கு மேலே வரலின்னு வச்சுங்களேன், செத்துருவேன். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட மாட்டேன். போட்டது போட்ட வாக்கெல்லாம் அப்படியே கிடக்கும், பேசாமல் படுத்துருவேன். படுப்பேன், வெளியில் வந்து எட்டி பார்ப்பேன். படுப்பேன், வெளியில் வந்து எட்டி பார்ப்பேன். ஏதாவது வர்றாரா போகிறாரா அப்படின்ட்டு. ஒரு காலைக்கு சைக்கிள் கொண்டு வந்து வெளியில் முன்னாடி நிப்பட்டு போயிடுவேன். அப்படி வந்து சைக்கிள் பார்ப்பேன். சைக்கிள் இருக்குது, எங்கடா ஆளுக்கா நான் தொலை வர்றது, ஒன்றுமே பக்கத்தில் எட்டி பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்புறம் ஏற்று வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க, சைக்கிள் கொண்டு நிப்பட்டு போட்டு நடந்து போகிறா அப்படி அப்படிம்பாங்க. அது எதுக்கு போனாலும் நமக்கு தெரியாது. போனோன்னு அன்றைக்கி வந்தாலும் வருவார், வராட்டியும் இல்லை. எப்படியோ ஒரு மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு வராமல் என்கிட்ட போயிடுவார். அதுக்கு அந்த அதெல்லாம் நரக வேதனை. அதை விட ஒரு நரக வேதனை எதுவுமே இல்லைங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நரக வேதனை நல்லா அனுபவிச்சுட்டு நான் சும்பிளப்படி என்னடி அச்சுதாங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியான இந்த போன குட்டி தாங்க. அவ்வளோ நரக வேதனை இது பண்ணார். பார்ப்போம் கடைசியில் எப்படியெல்லாம் நடக்கும். கொஞ்சம் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டத்தை சொல்லிக்கிறேன். இனிமேல் பிட்டு பிட்டு இல்லாமல் கரெக்டாக நான் இந்த இது மட்டும் ஸ்டோரி எப்படி பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ வேதனை இருக்குது எனக்கு.
10 பைசா பிரயோசனம் இல்லைங்க எனக்கு. எங்கள் அம்மாவுங்க வீட்டில் கொடுத்து அதை வச்சு தான் சாப்பிட்டு அவர் சம்பாதனை அவருக்கு மட்டும் போயிருக்கு. என்னோட இதுக்கு நான் சாப்பிட்ருக்கேன். அம்மா வீட்டில் கொடுத்து காசு கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணது அம்மாவுங்க பார்த்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தாங்க அம்மாவுங்க, எப்படியாவது ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு. அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஸ்டாப் வச்சு உட்காந்துருந்தார். ஆனால் இப்படி ஒரு இதை நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று, வெளியில் போய் கேவலமாக பேசுகிறது நல்லா பேசுவார். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.